Meenakshi, Faculty of Physiotherapy. Admission open for BBT and MPT. Apply now. சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். ஏடிஜிபியை கைது செய்து சிறையில் அடையுங்கள் என்று அரசு அதிகாரிகள் தவறு செய்தால் என்ன ஆகும் என்ற செய்தியை சொல்ல வேண்டும் என்று நீதிபதிகள் சொல்லியிருக்கிறார்கள். இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், எந்த வழக்கில் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள்? வணக்கம். அதாவது திருவள்ளூர் மாவட்டம் கலாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் தேனியைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து பதிவு திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். இதனால பெண் வீட்டார் திருவள்ளூர் அந்த இளைஞரை தேடி இருக்கிறாங்க. அப்போ அந்த இளைஞருடைய வீட்டில் இருந்த இளைஞருடைய சகோதரரை கடத்தி சென்று விட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக அதாவது புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் கேவி குப்பம் தொகுதி எம்எல்ஏவுமான ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோருக்கு எதிராக இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்குல ஏற்கனவே அந்த பெண்ணுடைய தந்தை, முன்னாள் காவல் பெண் அதிகாரி மகேஸ்வரி உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தன்னை காவல்துறையினர் கைது செய்யக்கூடும் என்பதால் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று ஜெகன்மூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி வேல்முருகன் முன்பு இன்றைக்கு காலையில விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த கைது செய்யப்பட்ட 5 பேரிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில இந்த கடத்தலில் ஜெகன்மூர்த்திக்கு பங்கு இருக்கிறது என்றும் அந்த கடத்தப்பட்ட அந்த சிறுவன் ஏடிஜிபி ஜெயராமன் காரில் திரும்ப கொண்டு விடப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்திலிருந்து 7 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏடிஜிபிக்கும் இந்த கடத்தலுக்கும் என்ன தொடர்பு என்பதை குறித்து ஜெகன்மூர்த்தியை கைது செய்து விசாரிக்க வேண்டும் என்பதால் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்று காவல்துறை தரப்பில் வாதிடப்பட்டது. இதை கேட்ட நீதிபதி வேல்முருகன் இந்த பிற்பகல் ஜெகன்மூர்த்தியையும் ஏடிஜிபி ஜெயராமனையும் நேரில் ஆஜராகும்படி உத்தரவிட்டிருந்தார். அதன்படி வழக்கில் இவர்கள் இருவரும் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார்கள். அப்போது ஜெகன்மூர்த்தி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வாதிடும் போது கூலிப்படையினர் யாரும் இந்த கடத்தலில் ஈடுபடுத்தப்படவில்லை, கூலிப்படையினரை ஈடுபடுத்தியதாக காவல்துறை கூறுவது தவறு என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார். அது மட்டுமல்லாமல் இந்த கடத்தலுக்கும் தனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை, காவல்துறையில் உள்ள பிரச்சனை காரணமாக ஒரு அதிகாரியை சிக்க வைப்பதற்காக இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு வாதத்தை அவர் முன்வைத்தார். தொடர்ந்து நீதிபதி 2 ஜெகன்மூர்த்தியிடம் சொல்லும் போது எந்த தொகுதி எம்எல்ஏ நீங்கள் எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றீர்கள் என்ற ஒரு கேள்வி எழுப்பினார். அதுக்கு ஜெகன்மூர்த்தி 70,000 வாக்காளர்கள் தனக்கு வாக்களித்ததாக குறிப்பிட்டார். தொடர்ந்து நீதிபதி கூறும்போது 70,000 பேர் வாக்களித்திருக்கக்கூடிய நிலையில அவருடைய குரலாக சட்டமன்றத்தில் நீங்கள் பேசித்தான் வாக்களித்திருக்கார்கள், ஆனா அதை மறந்து கட்ட பஞ்சாயத்து நடத்தத்தான் உங்களை வாக்களித்தார்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். அது மட்டுமல்லாமல் கட்சி ஆரம்பித்து எவ்வளவு ஆண்டுகளானது, 47 ஆண்டுகள் என்று ஜெகன்மூர்த்தி பதில் செய்த போது இந்த விவகாரம் உங்கள் கட்சி சம்பந்தப்பட்டதா, 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டது உங்க கட்சி சம்பந்தப்பட்டதா, நீங்க ஒரு சாதாரண மனிதர் அல்ல, எம்எல்ஏ உங்களை மக்களை பார்ப்பது உங்களை பார்ப்பாங்க, எல்லாரும் மக்களுக்காகத்தான் இருக்கிறார்கள் என்று நீதிபதி தெரிவித்தார். ஓட்டு போட்டவர்களுக்கு மட்டுமல்லாமல் தொகுதி மக்களுக்கு, மொத்த தொகுதி மக்களுக்கும் நீங்க தான் எம்எல்ஏ. மக்கள் குறைகள் சொல்ல வரத்தான் செய்வார்கள், நீங்கள் அவர்கள் குறை கேட்கலாம். ஆனா எம்எல்ஏவாக நீங்கள் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் போலீஸ் விசாரணைக்கு நீங்க ஒத்துழைப்பு அளித்திருக்க வேண்டும். அப்படி நீங்க ஒத்துழைப்பு வழங்காவிட்டால் சாதாரண மக்கள் எப்படி ஒத்துழைப்பு வழங்குவார்கள்? பதவியை தவறாக பயன்படுத்தினால் நீதிமன்றம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. எம்எல்ஏ என்ற போர்வையை பயன்படுத்தி துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தல்களை நீதிபதி வழங்கினார். எம்பி எம்எல்ஏக்கள் என்பவர்கள் மக்களுக்கு உதாரணமாக இருக்க வேண்டும், மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டுமே தவிர கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடாது. அதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார். அதனால நீங்க காவல்துறை விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிங்கள், காவல்துறை தடுக்கக்கூடிய வகையில ஆட்களை சேர்த்து செயல்பட்டால் வேறு மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் என்ற ஒரு எச்சரிக்கையோ நீதிபதி வழங்கினார். உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்காகத்தான் உங்களை நான் கைது செய்ய உத்தரவிடல, குற்றவாளிக்கு ஆதரவாக நீங்க செயல்படுவதை அனுமதிக்க முடியாது, அதனால விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். உங்களுக்கு இந்த சம்பவத்தில் தொடர்பு இல்லாவிட்டாலும் கூட உங்கள் பெயரை வேற யாரேனும் தவறாக பயன்படுத்தினாலும் அதுவும் குற்றம் தான், அதை நீங்கள் கண்டித்திருக்க வேண்டும். அதை விட்டு நீங்க
அமைதியா இருப்பதாக நீதிமன்றம் பார்த்து கொண்டிருக்க முடியாது, வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது என்ற ஒரு கருத்தை நீதிபதி தெரிவித்தார். யார் வேண்டுமானாலும் எம்எல்ஏவான பெண் வாக்களித்த மக்களை ஏமாற்றக்கூடாது என்ற ஒரு கருத்தையும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். விசாரணைக்கு தனியாகத்தான் செல்ல வேண்டும், போலீசார் இந்த வழக்கில் அறிக்கை தாக்கல் செய்யட்டும், முழுமையா விசாரணை செய்யுங்க, விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிங்கள் என்று அறிவுறுத்தி அவரை விசாரணைக்கு செல்ல அனுமதி அளித்து விசாரணைக்கு செல்லும்படி உத்தரவிட்டார். அதே சமயம் நீதிமன்றத்தில் ஆஜராயிருந்த ஏடிஜிபியை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை நீதிபதி பிறப்பித்திருக்கிறார். இந்த விசாரணை நடத்தி வாக்குமூலங்கள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் ஏடிஜிபி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த மனு மீதான விசாரணையை ஜூன் 26 நீதிபதி தள்ளி வைத்திருக்கிறார். இந்தியாவில் அரசியல் எப்படி இருக்கிறதுங்கிறத உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறது. எம்எல்ஏவையும் போலீசாரையும் சமமாக கருத முடியாது என்ற ஒரு கருத்தை நீதிபதி பற்றினார். அது எதற்காக என்றால், போலீஸ் தரப்புல அந்த ஏடிஜிபி தரப்புல ஒரு வாதம் முன்வந்த போது அவருக்கு எம்எல்ஏ விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க உத்தரவிட்டு விட்டு காவல்துறை அதிகாரி ஏடிஜிபியை கைது செய்ய உத்தரவிட்டது ஏன் என்ற ஒரு கேள்வியை வழக்கறிஞர் எழுப்பிய போது, போலீஸ் அதிகாரியை மக்கள் நியமிக்கவில்லை, அவர் வாக்களித்த மக்களுக்கு மரியாதை கொடுக்கிற வகையில தான் அவரை விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க எம்எல்ஏவுக்கு உத்தரவிட்டிருக்கிறேன். அரசு ஊழியர்களுக்கு அந்த சலுகை வழங்க முடியாது, அரசு அதிகாரிகள் தவறு செய்தால் என்னாகும் என்ற ஒரு செய்தியை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில ஏடிஜிபியை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த மனு மீதான விசாரணை, அதாவது ஜெகன்மூர்த்தியின் முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை ஜூன் 26 தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஏடிஜிபியை கைது செய்து சிறையில் அடையுங்கள் என்ற உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்திருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மீனாட்சி Faculty of Physiotherapy. Admission open for BBT and MPT. Apply now.